Hi friends, இன்னைக்கு எக்ஷேல வச்சு சாக்பீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஃபாரினர் வீடியோல தான் பார்த்திருந்தேன். மோஸ்டா அவங்க தான் பண்ணிருந்தாங்க. சோ தமிழ்ல இது யாருமே பண்ணல. சோ இது ட்ரை பண்ணனும் எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால நான் ட்ரை பண்ணிருக்கேன். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷெல் எல்லாம் வந்து நல்லா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் 6 முட்டையோட ஓடு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இத கிரஷ் பண்ணிட்டு இத நல்லா பவுடர் பண்ணிக்கணும். சோ மிக்ஸி யூஸ் பண்ணி நான் இத வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நான் பவுடர் பண்ணியாச்சு. இது வந்து நீங்க ஃபில்டர் பண்ணனும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா வந்து நீங்க அரைச்சிட்டாலே போதும், பவுடர் ஆயிடும். சோ இப்போ இத நான் வந்து ஒரு பவுல்ல வந்து கொட்டி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்பூன் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ன் ஃப்ளவர் தான் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து இது இல்லனா நீங்க மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தம் நான் 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் நிறைய வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இந்த 2 பவுடரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இத வேற இதுல வந்து மாத்திக்கிறேன். இப்போ வந்து நான் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு நீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டேனா இங்க பாருங்க லிக்விட் ஆயிடுச்சு. சோ மறுபடியும் நான் பவுடர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாட்டம் வந்து மிக்ஸ் பண்ண கூடாது. இந்த பதத்துல வந்து மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு இல்லனா க்ளே மாதிரி அந்த பதத்துல வந்து நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நான் ரெண்டா டிவைட் பண்ணி எடுத்துர்க்கேன். டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இத இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னா ரோல் பண்ணிராதீங்க, ட்ரை ஆச்சுனா உடைஞ்சிரும். சோ இது மாதிரி கொஞ்சம் திக்காவே ரோல் பண்ணி இது மாதிரி ரோல் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்க இதுல வந்து நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எந்த கலர்ல உங்களுக்கு வேணுமோ சாக் பீஸ் அந்த கலர்ல வந்து நீங்க எடுத்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க அதையும் ரோல் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளவு டார்க்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இத பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து 4 டேஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நீங்க தொடவே கூடாது, எந்த டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதை நீங்க தொடாம வச்சிருந்தீங்கன்னா தான் அது உடையாம நம்ம எப்படி ரோல் பண்ணோமோ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நான் 3 டேஸ் வந்து நல்லா காய விட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒயிட் கலர் சாக் பீஸ் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லயே வந்து அது எப்படி இருக்குங்கிற ஆர்வத்துல வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். அதனால அதை ஓபன் பண்ணும்போதே உடைஞ்சிருச்சு. ஸோ இது உடஞ்சதுக்கு ரீசன் வந்து நான் தான். ஸோ அதை 2 to 3 டேஸ் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே காய விட்டிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். இல்லைன்னா இது மாதிரி உடஞ்சி தான் வரும். இதை உடனே எடுத்து பார்த்தனால இது உடஞ்சிருச்சு. இந்த கலர் சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 டேஸ் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது உடையாமல் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் அதை தொடாமல் 3 நாள் காய விட்டிங்கன்னா கண்டிப்பாக உடையாமல் தான் வரும். இது பாருங்கள் உடையாமல் நீட்டாக வந்திருக்கு. ஸோ நீட்டாக வந்துருச்சு. அதை விட இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக உடஞ்சிருச்சு. இது வந்து நல்லாவே கெட்டியாக இருக்குது அந்த கலர் சாக் பீஸ். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா திக்காக சூப்பராக வந்தது. ஆனால் இதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு மாதிரி கொட்டிருச்சு. ஸோ நானுமே ஃபஸ்ட்டு எழுதி பார்த்தோன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அப்படியே எடுத்தோன்னா அப்படியே மாவு மாதிரி கொட்டிருச்சு. இது வந்து நீங்கள் போர்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எழுத மாவெல்லாம் கீழே கொட்டின மாதிரி கொட்டிடும். அந்த சாக் பீஸ் எப்படி ஒட்டுதோ போர்டோட அது மாதிரி இது ஒட்ட மணக்குது. ஸோ இது ஒரு கோல மாவு மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீட்டாக திக்காக வருது. ஆனால் அது அப்படியே வந்து பவுட்ரு மாதிரி கீழே கொட்டிடுது. ஸோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இதை சாக் பீஸ்க்கு பதிலாக ஏன் கோல மாவு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து ஹோம்மேட் கோலம் மாவுக்கு இந்த ஐடியா யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இது முட்டை ஓடில் பண்ணனால இதில் வந்து கோலம் போடலாமா என்னன்னு தெரியல. ஆனால் இது கோலம் மாவாக யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். நல்லா டார்க்காக இருக்கும்.
புதுசாக கோலம் போட்டு கற்றுக்குறவங்க இந்த மாதிரி கோலமாவை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நம்ம பண்ணி ட்ரை பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தரை இல்லை வந்து ரோட்டில் இது மாதிரி சொரன்னு இருக்க தரையில் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். டைல்ஸ் இது மாதிரிலாம் போட முடியாது. அதை நீங்கள் பவுட்ரு மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கோலமாவு மாதிரியே நம்ம நார்மலாக எந்த தரையில் வேணால் கோலமாவு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் சாக் பீஸையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதுவும் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதே மாதிரி தான் இதை எடுத்தோடனே அது பவுட்ரு மாதிரி கோலமாவு மாதிரி வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து சாக் பீஸ் மாதிரி ஒர்க் ஆகலை, கோலமாவு மாதிரி தான் ஒர்க் ஆச்சு. இதை சாக் பீஸ் மாதிரி நீங்கள் பண்ணாமல் அப்படியே பவுட்ரு மாதிரி எடுத்தே கோலமாவு மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்படி தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு உண்மையாகவே இது சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் பண்ணி பார்க்கவும் அவங்க சொன்ன மாதிரி வரல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.